செய்தி விளம்பரத்தை வச்சீங்க, அது மாதிரி கண்டிக்கணும். இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அவர் கடுமையான மூடத்தனத்தை எங்களுக்கு போதிச்சிட்டாரு, இது பின்பற்ற தகாதது என்று சொல்லி அதை பிரச்சாரமாக்கி மக்களிடத்தில் அவர்கள் விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும். அதுதான் சரியான, இதை கண்டிக்கிற விதமாக இருக்கும். அதனால கேள்வியாக முன்வைக்கிறோம். அடுத்த அதனை தொடர்ந்து திரும்ப அதனுடைய தொடர்ச்சியில திரும்ப ஒரே குழப்பமா, முதல்ல பண்ணுங்கிறாரு, பண்ணாதங்கிறாரு, திரும்ப பண்ணுங்கிறாரு, திரும்ப பண்ணாதங்கிறாரு, தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இது ஒரு சாக்கு போக்கு சொல்லி மறுக்க போறது கிடையாது. ஏன்னா காலையில ஐயா சொன்னாங்க, நீங்க மத்த முஸ்லீமை பார்த்துட்டு குர்ஆனை குறை சொல்றீங்க, மத்த முஸ்லீம் வேற நாங்க வேற அப்படின்னாங்க. நாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்குற ஆள் கிடையாது. ஐயாவின் கொள்கைங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது, இடத்துக்கு தகுந்த மாதிரி. காலையில கூட சொன்னேன், ஆப்பிரிக்காவில் அவர் போய் இருக்கும்போது அங்க பாப்பானை உதைக்கிறான் நீக்ரோ. அப்ப அங்க பாப்பானுக்காக வாதாடுறாரு. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இங்க பாம்பை விட்டாலும் விடு, பாப்பானை விடாத, அவனை அடினார். அப்ப ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது அவனுக்காக வாதாடுதான் பெரியார் கொள்கையை தவிர பாப்பான் எதிரி கிடையாது. இங்க எதிரி, என்ன தொட்டாத்திட்டு உள்ள வராத, தெருக்குள்ள வராதன்னு சொன்னா அதனால இந்த நாட்டில் பாப்பான் எதிரி. அங்க அவன் பொழைக்க போயிருக்கான், பாடுபட போயிருக்கான். அந்த இடத்துல அவனும் ஒரு மனிதனா பாக்குறார். கல்யாணம் பண்ணிக்கிறது கிரிமினல் சட்டமா ஆக்கணும்னு ஐயா சொன்னது 100% உண்மை. 1926 31 40 என்ன காரணம்? இப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அப்ப அந்த ஒரு பொண்ணை கட்டி வச்சா அது பாட்டுக்கு வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா எதுக்கு இப்ப கல்யாணம் பண்ற? எத்தனை பேர் மனைவி வேணும்ட்டு எத்தனை பேர் கல்யாணம் பண்றவங்க இருக்காங்க? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், சாணி தெளிக்கணும், வீட்டை குளித்து சுத்தம் பண்ணணும், கோலம் போடணும், சமையல் பண்ணணும், குழந்தைங்களை குளிப்பாட்டணும், குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், புருஷனுக்கு துணி வரைக்கும் எல்லாம் துவைச்சு ரெடியா வைக்கணும். திரும்ப பாத்தீங்கன்னா மத்தியான பொழப்பு, அப்புறம் சாயங்கால பொழப்பு. அப்ப வீட்டு வேலை அத்தனையும் ஒரு துணி துவைக்கும் வண்ணாத்தியாக, இரவு தாசியாக படுக்கையில. இதுக்கு ஒரு பெண் தேவையான்னு கேட்டார். இதைத்தான் அவர் ஒழிச்சார். அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னா இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த இந்துக்கள், அதாவது பெரும்பாலும் எங்க மதத்துக்காக தான் அவர் சொன்னார், இந்து மதத்துக்காக தான் சொன்னார். அது உங்க இதுல நீங்க மாறி போயிட்டீங்க, அது உங்களுக்கு என்ன தேவைப்படாம இருக்கலாம். அதனால ஐயாவுடைய கருத்து தப்புன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, பெண்ணை அடிமையாகவே வச்சிருக்கிறான். வீட்டை விட்டு வெளியே வராதேங்கிறான், வாசப்படி தாண்டாதேங்கிறான். ஆணும் பெண்ணும் சமம் தான், அதுல ஒன்னும் சந்தேகத்துக்கு வேலை இல்லை. இந்திரா காந்தி பொம்பளை தான், ஜெயலலிதா பொம்பளை தான். அவங்க எல்லாம் ஒன்னும் திறமை இல்லாதவங்க கிடையாது. இப்ப பொம்பளைன்னு சொல்லி அவங்க என்ன வெங்காயம் உரிச்சு வீட்டுல சமைச்சுக்கிட்டா இருக்காங்க? போட்டு மிசாவில போட்டு எல்லாத்தையும் ஆட்டி முட்டியெல்லாம் உடச்சி உள்ள தள்ளிலையா ஒரு இந்திரா காந்திங்கிற பொம்பளை தானே? ஒரு ஆம்பளை அந்த வேலையை செய்ய முடியுமா? இந்த உரிமை ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கும் வரணும்னா என்ன பண்ண? திருமணத்தை தடை செய்யணும். கர்ப்பப்பைய அறுக்கணும்னாரு. கர்ப்பப்பைய ஆபரேஷன் பண்ணி நீக்கிடினார். அதை என்னமோ தோழர் படிக்கல, அதுல இல்லையே அனுமதி இல்ல. கர்ப்பப்பை இருக்கிறதுனால தான் நீ அடிமையா இருக்கிற. உனக்கு நகைய போடுறான், அது பொன் விலங்கு, அதை அவுத்து விட்டேறினாரு. நீ என்ன நகை மாற்ற ஸ்டாண்டா? ஏன் பட்டு புடவை கட்டிட்டு சுத்துற? அவன் எவ்வளவு சிம்பிளா ஒரு சட்டையும் ஒரு பேண்ட் போட்டிருக்கான், அது மாதிரி நீ எளிமையான உடை அணிந்துக்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக திருமணத்தை பண்ணி வச்சார். ஏன் பண்ணி வச்சார்? பாப்பா பண்ணி வைக்கிறான். கெட்ட வார்த்தை சொல்லி உஷ்ணீஷ மாத்திர குணகேச லலாட நாசிகா பாகத் வயேக ஹனுவேத எவை சதுர்பிகி சாரதம் கலம் கண்ட யுகேன பஸ்தாத் சார்தோன விஸ்வ ஹிருதயம் ததைவ நாபிகி மேற்றாந்த மேற்கோண மனுஷ குறியாத்து ஊருட்ச ரிட்சாங்கலம் வேத ஜானுகும் சொல்லி தாலி எடுத்து கொடுப்பான். நம்மளால ஐயர் மந்திரம் சொல்றாருன்னு அந்த தாலியை வாங்கி கட்டுவான். என்ன சொன்னான்? நீ கல்யாணம் பண்ண போற முதல்ல பெண்ணு, அது என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கு அந்த பெண்ணை பிரம்மன் கற்பழிச்சுட்டாங்கிறான். என்னைக்கு அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததோ அன்னைக்கு சிவன் அந்த பொண்ணை கற்பழிச்சுட்டாங்கிறான். இந்த மணமேடையில உட்கார்ந்து அந்த பெண்ணுடைய கையில நான் அந்த கங்கண கயிறு கட்டும் போது பிராமணனாகிய நானும் கற்பழித்து விட்டேன், நாளாந்தரமாக இந்த சூத்திரனுக்கு கொடுக்கிறேங்கிறான். சூத்திரனா தேவடியா பையன். இதுக்காக அவர் திருமணம் பண்ணி வச்சார். மனிதனா பிறந்தவன் திருமணம் பண்ணாம இருக்க முடியாது. இப்ப உங்க இஸ்லாத்துல சொன்ன அத்தனையும் எப்படி நீங்க கடைபிடிக்க முடியலையோ அதே மாதிரி ஐயா சொன்னதை எங்களால முடியாது. உண்மைதான். காரணம் என்ன? இஸ்லாத்து இறைவனால் அருளப்பட்டது. எங்க பெரியாரு இந்த போன நூற்றாண்டுல செத்து போனவர் 1973. இங்க நிறைய பேர் அப்ப உயிரோட இருந்திருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதன் சொன்னதை கேட்கலன்னு இவ்வளவு குறப்படுறீங்களே, உங்க இறைவன் சொன்னதை எத்தனை பேர் கேட்காம இருக்காங்க? இதுக்கு நான் ஈடு கட்டவே இல்லை. திருமணத்தை கிரிமினல் சட்டமாக்கணும்னு சொன்னது எதுக்காக? அந்த பெண் அடிமையா போக கூடாதுங்கிறதுக்காக. திருமணம் அவர் பண்ணி வச்சது எதுக்காக? நமக்கு சம்பந்தம் இல்லாதவன் நம்மளை கொச்ச வார்த்தையில திட்டி அந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறான். அதுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைப்போம்னு பண்ணி வச்சார். இது மாதிரிதான் பல சடங்குகள். ஒன்னும் இல்லைங்க, அங்க இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து அங்க வைப்பான். கதலி சமர்ப்பயாமிம்பான். ஐயர் மந்திரம் சொல்லான்னு இருப்பான். கதலினா வாழைப்பழம், வாழைப்பழத்தை எடுத்து இங்க வைக்கிறேம்மா. திருபோணம் சமர்ப்பயாமிம்பான். வெத்தலை சீவல் எடுத்து இங்க வைப்பான். இதெல்லாம் மந்திரமா? இந்த மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க.
அப்ப நமக்கு புரியாத மொழியில எதையோ சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறானே அப்படின்னு சொல்லி இதை விவரமா சொன்னா நான் சொல்லிக்கிட்டே போலாம். சோமசுந்தர பாரதியார் திருமணம் பண்றாரு, 16 மொழி தெரியும் அவருக்கு. அப்போ அண்ணாதுரை கூட கல்யாணம் பண்ணல, அறிஞர் அண்ணா கூட கல்யாணம் பண்ணல. திருமணத்துக்கு அவர் லண்டன்ல படிச்சுட்டு வராரு. அவங்க அம்மா அப்பா ஒரு பாப்பானை வச்சுதான் திருமண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்ப சோமசுந்தர பாரதியார் சொல்றாரு, என்ன அம்மா இது போய் போய் பாப்பானை கூப்பிட்டுருக்கேன், அவன் நம்மளை திட்டுவாமாங்கிறார். ஏன்னா அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். அப்ப அவங்க அழுகுறாங்க, இதுக்குதான் உன்னை படிக்க வச்சன தம்பி, ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணா நம்ம வாழ மாட்டோம்ப்பா, ஐயர் தான்ப்பா சாமி அப்படின்னு அழுகுறாங்க. அப்பாவும் அழுகிறார். உடனே அவர் சிந்திக்கிறார், நம்மளை பெத்தது அப்பா அம்மா, நம்மளை படிக்க வச்சது அப்பா அம்மா, அவங்க மனசை புண்படுத்தி நம்ம அந்த திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஐயர் அலோவ் பண்றாரு. வேதனையோட அவன் சொல்ற மந்திரத்தோட பொருள் தெரிஞ்சு, என்ன தேவடியா பையன் ஒருத்தன் சொல்றான், அது எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்து நான் அவனை அனுமதிக்கிறேன்னு. என்ன காரணம், அம்மா அப்பாவை மனசை புண்படுத்த கூட அவங்க காட்டு மிராண்டிகள், படிக்காதவர்கள். அப்ப அவன் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த தாலி எடுத்து கொடுக்கறான். கொடுக்கும்போது சோமசுந்தரம் ஓங்கி ஒரு அற விடுறாரு, அந்த பாப்பானை சுருண்டுட்டு போய் விழுகிறான் மேடையில. மைக்க பிடிச்சு சொன்னார். பெரியார் கை தட்டினார், கலைஞர் நாக்கம் அடிச்சுட்டு விசில் அடிச்சார், அண்ணாதுரை கை தட்டினார். எதுக்காக அடிச்சாரு, மந்திரம் சொன்னான்னு சொல்லி அடிச்சாரா? கிடையவே கிடையாது. மைக்கில சொன்னாரு, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இப்ப அவர் ஒரு மந்திரம் சொன்னாரு, சமஸ்கிருதத்துல சொன்னார் சொல்லி அவர் அடிக்கல, இந்த பொண்ணை கேவலப்படுத்த சொல்லி அடிக்கல, கருமாதி வீட்டுல சொல்ற மந்திரத்தை இப்ப எங்க அவன் சொன்னான். அவனுக்கு கல்யாண வீட்டுல சொல்ற மந்திரம் எது, கருமாதி வீட்டுல சொல்ற மந்திரம் எதுன்னு கூட தெரியாம எதையோ சொல்லி இந்த கயிறு எடுத்து கொடுக்கறான். அவன் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்கான் 1916. 100 ரூபாய் என்ன, 1 கிராம் கோல்டு அன்னைக்கு 1 ரூபாய், 100 கிராம் கோல்டு வாங்கலாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் அவன் வாங்குற சார்ஜ். அந்த காசை வாங்கிட்டு அவன் ஒழுங்கா சொல்ல வேணாம் மந்திரம் சொல்லணும், அது கூட கிடையாது. அப்ப நமக்கு புரியாத மொழியில அவன் தவறா சொன்னேங்கிறதெல்லாம் அடிச்சேங்க தவிர அவன் கல்யாண மந்திரம் சொன்னாங்கிறதுக்கு அடிக்கல. தோழர்களே, இதுக்காக தான் நாங்க சொல்றோம், பாப்பானை வச்சு பண்ணாதீங்க. இந்த பண்ணுவனால பெரியார் எதுக்கு உட்கார்ந்து இருக்காரு, அவரை வச்சுதான் நான் பண்ணணும்னு சொன்னேன். எங்க பெற்றோர்கள் ஒத்துக்கல, ஐயா அதை பெருசா எடுத்துக்கல, அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நடப்பான்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னார். அப்ப இதெல்லாம் பார்த்தவங்க அண்ணாதுரையும் மற்றவங்களும் பெரியாரை வச்சு திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணாம ஒரு மனிதன் வாழ முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெண்ணை அடிமையா வச்சுக்க கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கமே தவிர அதுக்கு மூல காரணமா இருக்குது. எதுக்கு இந்த பொம்பளைங்களுக்கு இவ்வளவு நகைங்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு நகைகள்? அது பொன் விலங்கு, அந்த பொம்பளை ஏமாத்துறதுக்கு நகைக்கு அடிமையா வச்சிருக்கோம். மேனாமினிக்கு இந்த இதுக்கெல்லாம் அடிமையா வச்சிருக்கோம். பவுடர் என்னென்ன புதுசு புதுசா வருதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அதை ஒரு அசிங்கதானே படுத்துறோம். ஏன் அந்த பொம்பளை போட்டு நம்மளும் நகையை போட்டுக்கிறது, எவ்வளவு நகையை போட்டு நம்மளும் போலாமே. அப்போ ஒரு அடிமைத்தனம் ஒழியணுங்கிறதுக்காக அதை சொன்னார். ஐயா இன்னொன்னு சொன்னார், நாகம்மையை கல்யாணம் பண்ணாரு, அது பிரச்சாரத்துக்கு முன்னணி பண்ணாரு. மணியம்மையை கல்யாணம் பண்ணாரு, அது ஏன் பண்ணாரு? நாகம்மையை கல்யாணம் பண்ணும் போதே அவர் பிரச்சாரத்தோட தான் பண்ணார், பிரச்சாரம் இல்லாம பண்ணல. அவருடைய பிரச்சாரத்தை 7 வயசுல ஆரம்பிச்சார். அப்பெல்லாம் அப்பாவுக்கு அடிமையா இருந்தார். 16 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். வீட்டை விட்டு வெளியே வரும்போது இவருடைய சொந்த அத்தை பொண்ணு தான் நாகம்மையார், வெளியால் கிடையாது. இவங்க அப்பா சாதாரணமா ஈரோட்ல குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தவர். பெரியாருடைய அப்பா சாதாரணமா ஒரு குதிரை வண்டி ஓட்டினவர். அப்புறம் ஒரு சின்ன பொட்டி கடை வைக்கிறாங்க. அந்த பொட்டி கடையில அந்த மளிகை சாமான் எல்லாம் சலிச்சு புடைச்சு சுத்தமா வித்தாங்க. அப்ப மக்கள் என்ன சொன்னா, நாய்க்கர் கடையில சுத்தமா இருக்கு, நாய்க்கர் கடையில சுத்தமா இருக்குன்னு போய் வாங்கினாங்க. அதுல நல்ல பொருள் சேர்த்தாரு, நல்ல வர்த்தகத்தை பெருசு பண்ணாரு. இன்னைக்கு மட்டும் ஒரே தெருவுல 110 கடை ஐயாவுக்கு இருக்கு ஈரோட்ல. அது அந்த ட்ரஸ்டுக்கு இருக்கு, அது வேற சமாச்சாரம். ஒவ்வொரு கடையும் கடையோட முன்பக்கம் ஒரு தெரு, பின்பக்கம் ஒரு தெரு, அவ்வளவு பெரிய கடைகள். இப்ப இங்க இருக்கிற மாதிரி லிங்கி செட்டு தெரு, தம்பு செட்டு தெரு எப்படி இருக்கு, அவ்வளவு பெரிய 110 கடைகள் இருக்கு. இதெல்லாம் அந்த கடின உழைப்புல அவங்க அப்பா சம்பாதிச்சது. அவ்வளவு சொத்தையும் விட்டுட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு இவங்க வளமான உடனே அந்த நாகம்மையார் குடும்பம் வளம் ஆகல. அவங்க அந்த பழைய நிலைமையிலேயே இவர் மாட்டு வண்டி ஓட்டி குதிரை வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காங்க. அப்ப பெரியாருக்கு வசதியான பொண்ணை பாக்குறாங்க. வசதியான பொண்ணை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க சின்ன பிள்ளையிலேயே அந்த பிள்ளை மனசுல ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டீங்க, ராமசாமி தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி. இன்னைக்கு காசு வந்தோடனே நீங்க எனக்கு வேற ஒரு பொண்ணு பாக்குறீங்களா, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை வெறுத்து அந்த நாகம்மையா ஒரு பிரச்சாரத்துக்காக கல்யாணம் பண்றாரு. போட்டிக்காக, தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டணும்னு, காம வெறிக்காகவோ புள்ள பெத்துக்கணும். ஐயாவுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாதுங்க, பெரியாருக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. புள்ள பெத்துக்கணும் ஒரு கல்யாணம் இல்ல, பணம் இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணை வெறுக்கிறானே. இதே நம்ம ஏழையா இருந்தா அதை பொண்ணை கட்டி வச்சிருப்பான். அப்படிங்கறது அவருடைய கொள்கை. அதுக்கப்புறம் 72 வயசு ஐயாவுக்கு. இதுக்கிடையில ஒரு மாநாடு போட்டு அப்போதைக்கு அவர் நம்பி இருந்த இந்த அண்ணாதுரை, கருணாநிதி இவங்கெல்லாம் வச்சு கோயம்புத்தூர்லயோ சேலத்திலயோ ஒரு மாநாடு போட்டு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு 70 வயசு, ஓய்வு எடுத்துக்கலாம். இன்னில இருந்து என்னுடைய பையன் இந்த பொறுப்பை கவனிச்சுக்கான்னு அண்ணாதுரைட்ட சாவியை கொடுக்கிறாரு. சாவியை வாங்கிட்டு அண்ணாதுரை அருமையா பேசுறாரு. அரசியல்வாதி பேச சொல்லி அதரனும், அப்பா சொன்னாதான் இந்த பொட்டியை திறப்பான், அப்பா சொன்னாதான் பொட்டியிலிருந்து எடுப்பான், அப்பா போட சொன்னா போடுவான், மூட சொன்னா மூடுவான்னு சொல்லி சாவியை வாங்கிட்டார். சாவியை வாங்கி